டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி பௌர்ணமி. வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் பிறந்த உடனே சுக்கிரனும் சப்தமத்தில் வர்றார். 6/11 அதிபதியும் சப்தமத்தில் வர்றதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் சூரியன் புதன் 2 பேருமே வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 7 அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரன் 7ஆம் இடத்துல போகிறார். 7, 6 பரிவர்த்தனை, 6, 7 பரிவர்த்தனை இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அதிக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. 26/5/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடியனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரனும் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. என்னால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிருந்த மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல சப்தமத்தில் புதன் வந்து விடுறார். 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறார். எப்போது 26/5/2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கணும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு தாய்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் 2 கிரகங்களும் இருக்குது. அது தவிர 7ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வரும். அதை தவிர 8ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரனும் போகும்பொழுது தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்ப்பார். அதனால் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி வேறவர். அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள், வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அசுரத்தனமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய முயற்சிகளை பார்க்கும்பொழுது சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருதுன்னா 21/5 23/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். 21, 22, 23 3 நாள். 23ஆம் தேதி கார்த்தால வரலும், அதாவது 2.25 நாள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுவோம். எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம்? மோர் வந்து இது கொடுங்க. இந்த வைகாசி மாதத்தில் வெயில் வேறு, அக்னி நட்சத்திரம் வேறு, வெயில் வேறு இருக்கும். அதனால் வழிபோக்கர்களுக்கு மோர் கொடுங்க. அது வந்து ஒரு நல்ல விசேஷம். அதுவும் அந்த கருவேப்பிலை, அதை தவிர வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மோர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தலையானால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டுண்டே வாங்க. ஆஞ்சநேயர் சாலிசா சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க,
இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.